உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சூப்பர் சூப்பர். மெதுவா மெதுவா மெதுவா. வாவ், அப்படிதான். சூப்பர். கற்பூர புத்தி. டப்புன்னு சொன்ன உடனே புரிஞ்சுக்கிட்ட. சார், இப்போ பெரம்பூர் எப்படி சார் போகணும்? அன்பரசி, அது போறதுக்கு இன்னும் ரொம்ப தூரம் போகணும். ரொம்ப தூரம் போகணுமா? ஏய், பாத்து பாத்து பாத்து. ஐயோ சார், பிரேக் போடு. ஐயோ ஐயோ சார், அன்பரசி, என்ன பண்றது? பிரேக் அழுத்து, பிரேக் அழுத்து. சார், ஐயோ சார், ஐயோ சார், நான் அவரை இடிச்சிட்டேனா? பாவம், அவருக்கு என்ன ஆச்சு? அதெல்லாம் ஒண்ணும் ஆகல, நீ கண்ணை திறந்து பாரு. சார், நான் வந்த வேகத்துக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும்னு நினைச்சேன். ஆமா, கார் எப்படி தானா நின்னுச்சு? இந்த பக்கமும் ஒரு கிளச்சும் பிரேக்கும் இருக்கு. நான் தான் பிரேக் போட்டேன். என்ன பார்க்காம ரோட்டை பார்த்து ஓட்டான் அன்பரசி? சார், நீங்க முதல்ல நேரா பார்த்து சொல்லி கொடுங்க. நான் பார்த்து தான் சொல்லி கொடுக்கறேன். சார், ஆமா, அது நீ ரோட்டை பார்த்து ஓட்டணும்னு தான் நான் அப்படி சொன்னேன். யாரும் இடிச்சிட கூடாதுல்ல. எனக்கு இந்த வண்டி ஒழுங்கா போய் சேரும்னு நம்பிக்கையே இல்ல. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க, நான் நடந்தே வரேன். மஞ்சு, அமைதியா இரு. அன்பரசி, நீ வண்டியை ஸ்டார்ட் பண்ணு, நான் கியர் போடுறேன். ஓ, வண்டி எடு. அப்படியே லைட்டா டர்ன் பண்ணு. ஸ்டடி பண்ணு. கடவுளே, கார்ல இருக்க எங்களையும் ரோட்ல இருக்க மத்தவங்களையும் நீதான்பா காப்பாத்தணும். இந்த உயிருக்கு எந்த சேதாரமும் இல்லாம என்ன சேஃபா வீட்ல கொண்டு போய் விட்டுருப்பா. சூப்பர். ஒரு நாள்ல கத்துக்க முடியாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா நீ போற வேகத்தை பார்த்தா ஒரே நாள்ல கத்துப்ப போல இருக்கு. சார், அப்படின்னா சந்தோஷம் தானே? அதையும் வருத்தமா சொல்றீங்க? பின்ன நான் அட்லீஸ்ட் ஒரு 1 மந்தாவது இந்த சீன் போகணும்னு கற்பனையில இருந்தேன். ஆனா என் பிளான் இப்படி ஃப்ளாப் ஆகும்னு நினைக்கவே இல்லையே. என்னது பிளானா? என்ன சார் சொல்றீங்க? அன்பரசி, நீ ரோட பார்த்து ஓட்டு. அம்மாவுக்கு கால் பண்ணுவோம். இந்த நேரத்துல இவர் எங்க போறாரு? ஒன்னும் புரியலையே. என்னதான் பண்றாருன்னு பாப்போம்.
ஹலோ. நான் தான் அம்மு. என்ன தூங்கிட்டு இருந்தியா? இல்லைங்க, தூக்கம் வரல, அதான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். யார்கிட்ட போன்ல பேசுறாரு? ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குதே. இன்னும் கொஞ்சம் பக்கத்துல போய் கேப்போம். சரி அம்மு, நீ அன்பரசு கிட்ட பேசுனியா? அம்முவா? இவர் கஸ்தூரிய தானே அம்முன்னு கூப்பிடுவாரு. அப்ப அவகிட்ட தான் பேசிட்டு இருக்காரா? ஆனா அன்பரசிய பத்தி கஸ்தூரி கிட்ட எதுக்காக சொல்லணும்? குழப்பமா இருக்கே. இல்லைங்க, ஏன்? அவ காலேஜ் போயிட்டு வந்து டயர்டா இருப்பான்னு தான் ஃபோன் பண்ணல. அம்மு, என் குட்டிம்மா அன்பரசி என் கூட வீட்டில் இருக்க வேண்டாம், ஹாஸ்டல்லயே இருக்கட்டும்னு நீ சொன்னல. ஆனா அங்க போகாம அவன் நம்ம வீட்டில் இருக்கிறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்னது? அன்பரசி தான் இவரோட பொண்ணா? ஒரு நிமிஷம் இரு அம்மு, ஏதோ சத்தம் கேட்குது, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். சொல்லு அம்மு, யாரும் இல்லை. ஏதோ காத்துல விழுந்திருக்கும் போல இருக்க. சரி, நீ சொல். சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? அந்த அன்பரசி தான் தன்னோட பொண்ணுன்னு தெரிஞ்சும் ஏன் அவர் அதை வெளியில காட்டிக்காம இருக்காரு? அப்படின்னா என் பொண்ணுக்கும் எனக்கும் எதிரியா இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கிறவ அந்த கஸ்தூரியோட பொண்ணா? இது தெரியாம இத்தனை நாளும் நான் இருந்திருக்கேனே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.